ஒரு விஷயம் உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணட்டுமா? எல்லாரும் கிடையாது, பட் ஒரு சில பேர் நம்ம மேலே மைண்ட் கேம்ஸ் விளையாடுவாங்க. இமோஷ்னலாக ரொம்ப ஹர்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ப வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல சீட் பண்ணுறது, அண்ட் இன்னும் சொல்லணும்னா நமக்கே ஒரு விதமான ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்துருவாங்க நம்ம மனசுக்குள்ளே. நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டு தானா, நம்ம நல்லவங்களா, இல்லை நம்ம தான் எல்லாரையும் ஹர்ட் பண்ணுறோமோ, நம்ம தான் எல்லாத்தையும் சந்தேகப்படுறோமோ. ஸோ இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ் விளையாடுறவங்க யாருன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, நமக்கு தெரியாதவங்க இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப ஏமாறவும் மாட்டோம். மைண்ட் கேம்ஸ் யார் விளையாடுவாங்க? நமக்கு யார் ரொம்ப தெரியுமோ, நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க. ஸோ அதில் தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் கேம்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம், அண்ட் அதுலேருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப், கில்ட் ட்ரிப்பிங். கில்ட் ட்ரிப்பிங்னா சிம்பிளாக சொல்லணும்னா, நீ என்னை விரும்பினா இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனலாக பேசுகிறது. இப்போது சங்கடமாக நம்ம ஒரு விஷயத்துக்கு அவங்க ஃபீல் பண்ண வைக்கிறது, அப்போனா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்ற ஒரு கேம். ஓகே, இப்போது நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதுக்காக நம்ம சங்கடமாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம தாண்டி வந்துடுவோம். பட் ஏதாவது ஒரு பிரச்சனை ஃப்யூச்சரில் நடந்தாலும் நம்ம செஞ்ச அதே மிஸ்டேக்ஸை மறுபடியும் ரீப்ளே பண்ணி நம்மளை சங்கடமாக ஃபீல் பண்ண வைக்கிறது கில்ட் ட்ரிப்பிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள். சில சென்டென்சஸ் சொல்லணும்னா, நீ எனக்காக இது கூட உன்னால் செய்ய முடியாதா, எப்போவுமே உன்னோட விருப்பம் தான் முக்கியமாக, நீ என்ன அவ்வளோ செல்ஃபிஷாக, நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், நீ எதுவுமே எனக்காக செஞ்சதே கிடையாது. ஸோ நம்மளுக்கே ஒரு தருணத்தில் நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கோமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். ஸோ ஒரு பயம் வந்துடுறதுனால நம்ம அவங்க என்ன கேட்டாலும் நம்ம ஓகே தான் சொல்லணும் அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு விளையாடுற கேம் தான் இந்த கில்ட் ட்ரிப்பிங். எப்படி நம்ம இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப காமாக இருக்கணும். அண்ட் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னொருத்தங்க நம்மளோட நோவை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களோட டிசப்பாயின்மெண்ட்டும் அவங்க சங்கடமாக ஃபீல் பண்ணுறதும் நம்மளோட பொறுப்பு கிடையாது. அவங்க அப்செட்டாக இருக்காங்கன்னா அதுவுமே உங்களோட பொறுப்பாக எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கணும். நம்ம நோ சொல்கிறதுக்கு எப்போவுமே நம்மளுக்கு அந்த ரைட் இருக்க தான் செய்யுது. ரெண்டாவது டைப், கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங்னா, ஏதோ ஒரு விஷயம் லைஃப்பில் நடந்திருக்கு அண்ட் அதை பற்றி உங்களோட மெமரியில் ரொம்ப கிளியராக இருக்குது. ஆனால் அவங்க எப்படி அந்த மைண்ட் கேம் விளையாடுவாங்க அப்படின்னா, அதை பற்றி பேசி அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கே தோணும், ஒருவேளை நம்ம தான் இமேஜின் பண்ணிகிட்டு இருக்கோமோன்னு. இன்னும் அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நீ ஏன் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்க, இது நீயா தான் இமேஜின் பண்ணிகிட்ருக்க, நீயா தான் ரொம்ப க்ரேஸியாக திங்க் பண்ணிகிட்ருக்க, இந்த விஷயம்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை, நீயே எல்லாத்தையுமே கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறது கேஸ் லைட்டிங். இதுலேருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்? ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது தப்பு தான், ரைட்? எதுக்கு நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம்? ஸோ சம்திங் வாஸ் ராங், அதனால தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் உங்கள் மைண்டில் வந்திருக்கு. ஸோ மற்றவங்க டைரக்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணணுன்றது அவங்க டிக்டேட் பண்ணக்கூடாது. உங்களோட இன்ஸ்டிங்க்ட் ஃபீலிங்ஸை நீங்கள் முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். தேர்ட் ஒன், பிளேயிங் த விக்டிம். எதுக்குமே பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. எது நடந்தாலும், எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்தாலும் அவங்க தான் அதில் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் நிறைய அஃபெக்ட் ஆகிறாங்க, அவங்க தான் ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி ஆளுங்க நம்மளோட எனர்ஜியை ரொம்ப ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களால ஃப்ரீயாகவே அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. ரிலேஷன்ஷிப்பு நான் சொல்லும்போது எந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பார்ட்னருக்குள்ளே இருக்கலாம், எந்த மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் அவங்கவுங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ்க்கு இமோஷ்னலாக அந்த ஒரு ஓனர்ஷிப், அந்த ஒரு பொறுப்பெடுத்து அதை சரி பண்ணாதான் நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு நம்ம மூவ் பண்ண முடியும். பட் லைஃப்பில் எது நடந்தாலும் நான் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை, இந்தந்த காரணங்களால தான் எனக்கு இந்த மாதிரி பாதிப்பாச்சு, உங்களால் தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னு எப்போவுமே நம்மளை ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை விக்டிம் கேம் விளையாடிட்டு இருந்தாலோ அது அவ்வளோ ட்ரெயினிங்காக இருக்கும். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் தேவையான நீங்கள் தான் யோசிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, ஓகே அதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னு பேசுகிறதுக்கு ரெடியாக வரமாட்டாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஏன் ஒரு பவர்ஃபுல் மைண்ட் கேம் அப்படின்னா, அவங்க சைலண்ட்டாக போகும்போது, அதாவது நம்ம அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு நிறைய மெசேஜஸ் அனுப்புவோம், அதை இக்னோர் பண்ணிடுவாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சைலண்ட்டாக போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கணும். ஓகே, நம்மளுக்கு பயம் வர ஆரம்பிக்கும் அண்ட் நம்ம அவங்க பின்னாடி தேடி போவோம்.
அதுதான் அவங்களுக்கு வேணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டராக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம நினைப்போம்ல, அவங்க சைலண்ட்டாக போயிட்டாங்கன்னா, ஓ நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ, ஓ நம்ம தான் நிறையா தப்பு செஞ்சுருக்கோமோ, ஓ நம்ம வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா, அதுதான் அவங்களோட விக்ட்ரி. இதுலேருந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் வர்த்தை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க நம்மளை ஒரு செகண்டில் இக்னோர் பண்ண முடியும், ஒரு செகண்டில் நம்ம லைஃப்பில் இருந்து ஓகே இவங்க முக்கியம் இல்லை, காணாமல் போயிட முடியும் அப்படின்னா அவங்க லைஃபுக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். நெக்ஸ்ட் டைப் லவ் பாம்பிங். இது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா ஆரம்பத்தில் நிறைய அன்பு பொழிவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. இப்போ ஆரம்பத்தில் நான் சொல்லும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்குள்ளேயே வந்து ஒருத்தங்களை நம்ப ஆரம்பிக்கும்போது நிறைய ஒரு அட்டென்ஷன் இருக்கும். திடீர்னு நிறையா மீட் பண்ணுறது, திடீர்னு நம்ம மேலே நிறைய ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறதோ, ப்ராமிசஸாக இருக்கலாம், இல்லை கிஃப்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கலாம். இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி அப்படியே நம்மளை வந்து ஒரு ட்ரீம் லேண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குறது. பட் அதுக்கப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணுன்றது ஒரு இன்டென்ஷன் இருக்காது. அவங்க நம்ம மேலே ஒரு கண்ட்ரோல் எக்ஸிபிட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே எவ்வளோ இன்டென்ஸாக உங்கள் மேலே ஒருத்தங்க அன்பு வைக்கிறாங்கன்றதில் கவனம் செலுத்தாதீங்க. எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுல, அந்த எஃபர்ட்ஸ் எவ்வளோ போடுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா யாருமே வந்து ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ ரொம்ப பர்ஃபெக்டான பர்சனாக இருக்க முடியும், நடிக்க முடியும். ஆனால் தொடர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி அவங்க இருக்காங்கன்றது டைம் கொடுத்து தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த மைண்ட் கேம்ஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க. இன் கன்க்ளூஷன் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, எந்த ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்லனாலும் ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. யாருக்கு தான் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்காது, எல்லா இடத்துலையுமே ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், சண்டைகள் இருக்கும். ஆனால் நம்ம அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு பொறுமையோடு நம்ம அப்ரோச் பண்ணுறோமா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணுறோமா. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம முக்கியம். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப வேல்யூ பண்ணுறவங்க யாருமே தண்டிக்க மாட்டாங்க. எப்போவுமே நம்மளை அப்லிஃப்ட் பண்ணுவாங்க, மாரலி ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆன் தேட் பாசிட்டிவ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். ஹோப் இந்த டாபிக் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.